நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா 2 பேருமே கொஞ்ச நாளாக பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். என்னதான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாலும் இவங்க சீக்கிரமே ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா. அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் சீக்கிரம் ஒன்று சேர்ந்துருவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குடும்ப நல நீதிமன்றத்தில் போயிட்டு எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களோட திருமணம் செல்லாது அப்படின்னும் எங்களுக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த், தனுஷ் 2 பேரும் விவாகரத்து கேட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் போய் கேட்டிருக்காங்க. இவங்களுடைய விவாகரத்து ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இவங்களோட ஃபேன்ஸ்க்கு எல்லாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இவங்க 2 பேருமே இன்னும் பிரியலை அப்படின்னும் 2 பேரும் ஒன்றா தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் பிரபல பத்திரிகையாளர் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. இந்த விவாகரத்து அப்படிங்கிறதே ஒரு ஏற்பாடு தான். தனுஷ், ஐஸ்வர்யா 2 பேரும் இப்போ கூட ஃபோனில் நல்லா தான் பேசிக்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் கூட 2 பேரும் நல்லா தான் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, தனுஷ்கும் ஐஸ்வர்யாவுக்கும். அந்த பசங்க முன்னாடி கூட ரொம்ப இயல்பாக இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு 2 பேரும் ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. ஸோ இது ஒரு ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர் வாங்கியிருக்காரு இல்லையா பல கோடி சொத்துக்கள், அது மனைவி பேர்லையுமே சேர்த்து தான் அந்த ஒரு சொத்துக்களை எல்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா விவாகரத்து செய்தி வந்தப்போ கூட அது அப்படியே இருக்கட்டும், அதில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தனுஷ் சொல்லியிருக்காரு. ஸோ தனுஷ், ஐஸ்வர்யா இவங்களோட விவாகரத்து பார்த்தீங்க அப்படின்னா 2K கிட்ஸ் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, சிச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பேரில் தான் நடந்திருக்கு அப்படின்னும் இது தனுஷோட நெருக்கமான வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஷேர் ஆகிட்டு வருது. ஸோ இப்போ தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா என்ன தான் சொல்ல வராங்க, அங்கே டிவோர்ஸ் கேட்டு இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.